பார்க்கலாம். இது பண்ணிக்கும் பாஸ் பண்ணி உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டை இணைக்க போகிறோம். இப்போ நம்மளோட அளவு வந்து இதுதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு லூஸ் வருது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி நம்ம 3 ஸ்டிச்சு வந்து இதில் போட்டு வச்சுருக்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல ஒரு 4வது ஒரு ஸ்டிச் போடும்போது என்னாகும் அப்படின்னா இந்த எக்ஸஸாக உள்ள கிளாத் இது உள்ளே ஆட் ஆகிரும். நமக்கு தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சாலே ஒரு கிராஸ் வரும். இதை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டி மாரி இப்படி அடிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம பட்டி மாரி அடித்து விட்டுட்டோம். இப்போ இந்த அளவு வச்சு பாருங்கள், நமக்கு தேவையான அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். இது பண்ணிக்கும் பாஸ் பண்ணி உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டை இணைக்க போகிறோம். இப்போ நம்மளோட அளவு வந்து இதுதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு லூஸ் வருது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி நம்ம 3 ஸ்டிச்சு வந்து இதில் போட்டு வச்சுருக்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல ஒரு 4வது ஒரு ஸ்டிச் போடும்போது என்னாகும் அப்படின்னா இந்த எக்ஸஸாக உள்ள கிளாத் இது உள்ளே ஆட் ஆகிரும். நமக்கு தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சாலே ஒரு கிராஸ் வரும். இதை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டி மாரி இப்படி அடிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம பட்டி மாரி அடிச்சு விட்டுட்டோம். இப்போ இந்த அளவு வச்சு பாருங்கள், நமக்கு தேவையான அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.